ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு மட்டன் கிரேவி வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிறேன். இது உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக. அப்புறம் மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வெங்காயம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வதக்கி விடுறேன். வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம எதுவுமே பேஸ்ட் அரைச்சிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, பவுட்ரு தான் சேர்க்க போகிறோம். நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான், ஏன்னா நிறைய 2-3 தக்காளி ஆட் பண்ணும்போது அதோட புளிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ நான் தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுறேன். தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பவுடர் எல்லாமே சேர்க்க போகிறேன். இப்போ என்ன பவுடர்லாம் சேர்க்க போகிறேன் அப்படின்னா வந்து கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகப்பொடி, மல்லிப்பொடி இது எல்லாமே சேர்க்க போகிறேன். இது சேர்க்கும் போது என்னென்ன பொடிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பவுடர்லாம் சேர்க்குறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி கரெக்டாக ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாமே ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால ரொம்ப காரமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலாவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாத்தூள் வந்து எப்போவுமே தனியாக சேர்க்க மாட்டேன், ஏன்னா காரம் ஜாஸ்தியாயிருமோ அப்படிங்கிறதுனால மிளகாத்தூள் தனியாகவே சேர்க்க மாட்டேன். மிளகா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ மிளகா இல்லைங்கிறனால நான் மிளகா சேர்த்துக்கல. மிளகாவும் சேர்த்துக்கல, மிளகாத்தூளும் சேர்த்துக்கல. இந்த பவுடர் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடில் வந்து நான் மட்டன் வந்து குக்கரில் வந்து கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு வேக வச்சுருந்தேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த இதை வந்து எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலை தூவி இறக்குனா ரெடி ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.